நேற்று நள்ளிரவு சுமார் 12 மணிக்கு இந்த மதகுப்பட்டியில் சுப்பு அப்படிங்கிறவரோட தோப்புக்குள்ள 2 வாலிபர்கள் புகுந்திருக்காங்க. இந்த ஆடு வளர்க்குறவங்க வந்து அவங்க சொத்து அடமானம் வச்சு, அவங்க நகைகளை அடமானம் வச்சு, அதை வச்சு தான் இந்த ஆடுகளை வளர்க்குறாங்க. இவங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கல ஒரு 3 ஆடு 4 ஆடு குறையுது. திருடங்க வராங்க அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய அந்த ரோந்து பணியில் இருக்கக்கூடிய அந்த ஆடு வளர்க்கக்கூடியவங்க, அந்த கிராம மக்கள் பார்த்துடுறாங்க. 2 பேர் உள்ளே போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டுறாங்க. அவங்க விரட்டணும்னா இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயந்து ஓடுறாங்க அந்த 2 பேரும். ஆடு திருட வந்தாங்கன்னு சொல்லி இவங்களை கட்டி போட்டு இவங்களை விசாரிக்கிறாங்க. இந்த அடி அதிக அளவில் விழுந்ததில் அப்புறம் 2 பேரையும் அங்கேருந்து மீட்டு சிவகங்கை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வழக்கு பதிவு பண்ணிட்டு இவங்க யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ பார்த்தா இவங்க முயல் வேட்டைக்காக போகிறாங்க. முயல்களை பார்த்துட்டு துரத்துறாங்க. துரத்துற சமயத்தில் இதில் ஒரு 400 கோழி இருக்குல்ல, அதில் ஒரு 300 கோழி இருக்கும். அதுக்கு அடுத்ததில் ஒரு 400-500 கோழி இருக்கும். இது மாதிரி ஒரு 10 இது கண்டினியூஸாக இருக்கும். பக்கத்தில் இருக்கும். இதில் ஒன்று ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சுன்னா எல்லாமே கத்த ஆரம்பிச்சு. இவங்க கோழியை திருடவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி வந்து தென்னை மரத்தில் கட்டி வச்சுறாங்க. கட்டி வச்சு கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த ஊர் அப்படிங்கிறாங்க. இங்கே இதுக்கு வந்த மயில் வேட்டைக்கு வந்தேன். அப்போ மயிலை பிடிச்சிருக்கியா கேட்டால் மயில் எதுவும் அவங்க கையில் இல்லை. இவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி என்ன நடந்தது அப்படின்னு காவல்துறை விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, வணக்கம், சிவகங்கை மாவட்டத்தில் மதகுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஆடு கோழி இவற்றை திருட வந்ததாக சந்தேகப்பட்டு 2 இளைஞர்கள் பொதுமக்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா, நேற்று நள்ளிரவு சுமார் 12 மணிக்கு அந்த மதகுப்பட்டியில் சுப்பு அப்படிங்கிறவரோட தோப்புக்குள்ள 2 வாலிபர்கள் புகுந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த மதகுப்பட்டி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பல மாதங்களாக ஆடு கோழி இவை திருடு போய் கொண்டு இருக்குது. ஆடுன்னா வீட்டில் வளர்க்குற மாதிரி ஆடு இல்லை, ஆட்டு கிடை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200-300 ஆடு இருக்கும். மொத்தமாக அதை ஓட்டிகிட்டு போவாங்க. அதை மேய்ச்சிட்டு ஒரு இடத்துல கொண்டு மொத்தமாக அடைச்சி வச்சு சுற்றி வந்து அந்த ஆடுகள் வெளியே போகாத அளவுக்கு அதில் வந்து தடுப்பு வச்சுருவாங்க. இது வந்து இந்த வயல் பகுதியில் அப்படி போட்டு தடுப்பு வச்சுருந்து அந்த ஆடுங்க அங்கேயே படுத்துருக்கும். எழுந்திரிச்சு அங்கேயே சிறுநீர் கழிக்கும், அங்கேயே வந்து அது சாணி போடும். அப்போது அந்த நிலத்துக்கு அது வந்து உரமாகும். அதனால் இந்த ஆட்டுக்கிடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கிடை போடுறதுக்கு இந்த ஆடு வளர்க்குறவங்க வந்து எந்த நிலத்தை சேர்ந்தவங்க கேட்குறாங்களோ அவங்க நிலத்தில் கொண்டு போய் இது மாதிரி பட்டி மாதிரி அடைச்சி அங்கே வச்சுருப்பாங்க. பகலில் மேய போயிடும், நைட்டில் வரும். அப்படி 1 வாரம் 10 நாள் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கிடுவாங்க, காசு வாங்கிக்குவாங்க. அது ஒரு பக்கம். இது வந்து கிடை அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று பட்டின்னு சொல்லுவாங்க. பட்டிங்கிறதும் அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது வந்து இதை விட கொஞ்சம் வசதிகள் ஜாஸ்தி இருக்கும். எளிதில் யாரும் உள்ளே வர முடியாது. இப்போ இதில் சுற்றி வந்து தட்டி மாதிரி வச்சு அடைச்சிருப்பாங்க. அங்கே வந்து பட்டிங்கிறது வந்து இன்னும் இதை விட பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளோ லேசாக யாரும் உள்ளே போக முடியாது. அது வந்து ஒரு பெர்மனண்டான இடம், இது டெம்பரரியான இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஆடு வளர்க்குறவங்க வந்து அவங்க சொத்து அடமானம் வச்சு, அவங்க நகைகளை அடமானம் வச்சு, அதை வச்சு தான் இந்த ஆடுகளை வளர்க்குறாங்க. இந்த ஆடுகள் வளர்ந்து அது குட்டி போட்டு பெருகும். அப்புறம் அது பெருசானதுக்கப்புறம் அதை விற்றுருவாங்க. அதில் தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். லாபங்கிறது ஒரே நாளில் கிடைக்காது, சீக்கிரமாகவும் கிடைக்காது. இந்த மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு இந்த ஆடுகளை வளர்க்குறப்போ சிலர் வந்து சுலபமாக இரவு நேரத்தில் திருடிட்டு போயிடுவாங்க. சில சமயத்தில் நாய் அதுவும் வந்து இந்த ஆடுகளை வந்து கடித்து எடுத்துகிட்டு போயிடும். சில சமயத்தில் நரி, சில முக்கியமான இடங்களில், எல்லா இடத்துலையும் கிடையாது, சிறுத்தை புலி இதை மாதிரி மிருகங்களும் வேட்டையாடும். ஆனால் இங்கே மனிதன் தான் வேட்டையாடுறான், திருடுறான். ஆடை இங்கேருந்து திருடி கொண்டு போகிறாங்க. இவங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கல ஒரு 3 ஆடு 4 ஆடு குறையுது. ஒரு ஆடோட விலை இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆடு போச்சுன்னா அது ஏகப்பட்ட நஷ்டம். அதனால் அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து ஒரு திருட்டு கும்பல் இங்கே சுற்றுது, இந்த திருட்டு கும்பலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு வளர்க்குறவங்க, இந்த கிடை வச்சுருக்கவங்க, பட்டி போடுறவங்க
இந்த ஆடு வளர்ப்பவர்கள் வந்து அந்த கிராமத்தில் உள்ளவங்களை அலர்ட் பண்ணி இவங்களும் இரவு நேரங்களில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, யார் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் நள்ளிரவு சுமார் 12 மணிக்கு 2 வாலிபர்கள் சுப்பு என்கிறவரோட தோட்டத்துக்குள்ளே வராங்க. அவங்க அந்நேரத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள பார்த்த உடனே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, திருடங்க வராங்க அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய அந்த ரோந்து பணியில் இருக்கக்கூடிய அந்த ஆடு வளர்க்கக்கூடியவங்க, அந்த கிராம மக்கள் பார்த்துட்றாங்க, 2 பேர் உள்ளே போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டுறாங்க. அவங்கள விரட்டணும்னா இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க, பயந்து ஓடுறாங்க. அந்த 2 பேரும் ஓடினதுக்கப்புறம் கல் எடுத்து அடிக்கிறாங்க. உங்களுக்கு கல் எடுத்து அடித்தா எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் அடிபட்டால் கீழே விழுந்துருவாங்க, ஓட முடியாது. அது மாதிரி கல் சரம் மாதிரியே விழுந்தோடனே அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. பக்கத்தில் போய் இவங்களை கட்டையால் அடிக்கிறாங்க, கம்பால் அடிக்கிறாங்க, பைப்பால் அடிக்கிறாங்க. அடித்து ஆடு திருட வந்தாங்கன்னு சொல்லி இவங்களை கெட்டி போட்டு இவங்களை விசாரிக்கிறாங்க. இந்த அடி அதிக அளவில் விழுந்ததில் 2 பேரும் மயக்கமாயிடுறாங்க. மயக்கமானோடனே இவங்க பயந்து போய் போட்டுட்டு ஓடிடுறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் அந்த மதகுப்பட்டி காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறார், இது மாதிரி ஆடு திருட வந்தவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க, அவங்க 2 பேரும் அடிபட்டு கிடக்கிறாங்க, உடனே வாங்கன்னு சொல்லிடுறாங்க. போலீஸார் அங்கே போய் பார்த்தா 2 பேரும் மயக்கமாகி கிடக்கிறாங்க, காயம், உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் ரத்தம். அப்புறம் 2 பேரையும் அங்கேருந்து மீட்டு சிவகங்கை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு இரட்டை கொலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காவல் இதில் வழக்கு பதிவு செய்து இந்த இரட்டை கொலைக்கு முறைப்படி அவங்க உடல்களை வந்து பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு இது பண்ணி ஜிஹெச்சில், அந்த ஜிஹெச்லேயே மார்ச்சரியில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு இவங்க யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ பார்த்தா பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பையங்க தான் 2 பேரும். இந்த 2 பேரும் அண்ணன் தம்பி. ஒருத்தன் பேர் மணிகண்டன், அவனுக்கு வயசு 30. இன்னொருத்தன் பேர் விக்னேஷ், அவனுக்கு வயசு 25. இந்த 2 பேரோட அப்பா அம்மா இறந்துடுறாங்க. இதில் இந்த மணிகண்டன் கோயம்புத்தூரில் போய் ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலை செய்கிறார். அந்த வார கடைசியில் தான் அங்கே வருவார். அவரோட தம்பி விக்னேஷ் இங்கே கூலி வேலை செய்கிறார். இவங்க 2 பேரும் இந்த கோழிச்சண்டை நடக்குது, சேவல் சண்டை நடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இந்த ஊரில் ஆடு, கோழி அது மட்டும் இல்லை, ஒரு இந்த காளையும் திருடப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு தயார் செஞ்ச ஒரு மாடு, காளை மாடும் திருடு போயிருக்கு. இதனால தான் அந்த மக்கள் வந்து ஆக்ரோஷம் அடைஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேரும் அன்றைக்கி அந்த தோட்டத்துக்குள்ளே நைட்டு நள்ளிரவு 12 மணிக்கு இவங்க போகிறத பார்த்து தான் பொதுமக்கள் வந்து அவங்கள விரட்ட ஆரம்பிச்சுறாங்க. இவங்க ஓடாமல் நின்று இருந்து எதுக்கு வந்தோம் என்ன வந்தோன்னு காரணத்தை சொல்லியிருக்கலாம். கல் எடுத்து அடிக்கிறாங்க, இப்படின்னு கத்துறாங்க. அந்த கல் எடுத்து அடிக்கிறது தம் மேலே போட்டிருந்ததுக்காக பயந்து ஓடிருக்கலாம். அந்த ஓடினதில் அந்த கல் போட்டு கீழே விழுந்து அப்புறம் இவங்கள 2 பேரையும் சுற்று போட்டு அடித்து காலி பண்ணிட்டாங்க. இதில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. காவல்துறை வந்து விசாரித்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்தவங்க யார் இதில் இன்வால்வ் ஆனவங்க அப்படின்னு பார்த்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள ஃபர்தராக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரித்தா இன்னும் எத்தனை பேர் கூட வந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களையும் கைது பண்ணி அவங்க பேரில் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க. வழக்கு நடக்கும். வழக்கில் வந்து சாட்சிகள்லாம் ஏற்றப்படுவாங்க. இப்போ இவங்களை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டரு இந்த சம்பவத்தை பார்த்த அந்த ஊர்லேயே உள்ள சில பொதுமக்கள் சாட்சியாக அவங்கெல்லாம் வந்து சாட்சியாக போடப்படுவாங்க. காவல்துறை இது சம்மந்தமான எல்லா ரெக்கார்டுகளையும் ரெடி பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை வாங்கி இவங்களை அடிக்கும் போது இவங்களோட ரத்தம் இந்த அடித்த அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவங்க உடையில போட்டுருக்கலாம். அதில் இரத்தக்கரை இருக்கலாம். அதெல்லாம் சீஸ் பண்ணி அவங்க சயின்டிஃபிக்கு இதுக்கு எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புவாங்க. எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் தடய அறிவியல் துறையில் இருந்து ரிப்போர்ட் வரும். அதன் பேரில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கும். கேஸ் நடந்து தப்பு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க. இந்த விசாரணை முடிவில் போலீஸார் விசாரணை முடிவிலே இவங்க திருட வந்தாங்களா, என்ன பர்பஸ்க்கு வந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வரும். இந்த சம்பவம் இப்போ 2025 நடந்திருக்கு. 2023 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த சம்பவம் வந்து 2023 ஆண்டு
டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடந்திருக்கு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள பொன்னாபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க செங்கோட்டையன், குமார், இந்த 2 பேரும் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க முயல் வேட்டைக்காக போகிறாங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் சேரன் நகர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் மாலை நேரத்தில் முயல் வேட்டைக்காக இவங்க போகிறாங்க. முயல்களை பார்த்துட்டு துரத்துறாங்க. இவங்க அது துரத்துகிற சமயத்தில் அது பக்கத்தில் கோழி பண்ணைகள் இருக்குது. அந்த கோழி பண்ணையில் இருக்க கோழிகள் வந்து இவங்க முயலை துரத்து ஓடுறத பார்த்துட்டு ஒவ்வொன்று கத்த ஆரம்பிக்குது. அந்த கோழிகள் வந்து எப்படின்னா, அதில் ஒரு பட்டி மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள். அதில் உள்ள மொத்த கோழிகளும் கத்த ஆரம்பித்தா அதுக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி இருக்கும். இதில் ஒரு 400 கோழி இருக்குல்ல, அதில் ஒரு 300 கோழி இருக்கும். அதுக்கு அடுத்ததில் ஒரு 400 500 கோழி இருக்கும். இது மாதிரி ஒரு 10 இது கண்டினியூஸாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். இதில் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சுன்னா எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும். இது கத்த ஆரம்பித்த உடனே அந்த பகுதியை சேர்ந்தவங்க 4 பேர் வந்துடுறாங்க. அந்த கோழி பண்ணை வச்சுருக்கக்கூடியவங்க, அவங்களோட அங்கே வேலை செய்கிறவங்க, அந்த பக்கத்தில் குடியிருக்கிறவங்க எல்லாம் ஒரு 4 பேர் திரண்டு ஓடி வந்து இவங்களை விரட்டி பிடிக்கிறாங்க. என்ன இவங்க நினச்சிட்டாங்கன்னா, அந்த கோழிகள் கத்த ஆரம்பித்ததுனால இவங்க கோழியை திருடவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி வந்து தென்னை மரத்தில் கட்டி வச்சுறாங்க. கட்டி வச்சு கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த ஊர் அப்படிங்கிறாங்க. இங்கே எதுக்கு வந்த? மயில் வேட்டைக்கு வந்தேன். அப்போ மயிலை பிடிச்சிருக்கியா கேட்டால் மயில் எதுவும் அவங்க கையில் இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து கோவம் ஜாஸ்தியாகுது, பொய் சொல்கிறேன்னு சொல்லி அடிக்கிறாங்க. எல்லாம் கட்டையாலையும் கையாலையும் ராடாலையும் பைப்பாலையும் அடிக்கிறாங்க. 2 பேருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே காவல்துறைக்கு தகவல் போகுது. காவல்துறை அங்கே வராங்க. வந்து 2 பேரையும் மீட்டு அரசு மருத்துவமனை கொண்டு வராங்க. அங்கே போய் பார்த்தா செங்கோட்டையன் இறந்து போயிடுறார். குமார் ஓரளவு கான்சியஸாக இருக்கார். 2 பேருக்கும் இவர் இறந்து போன ஒரு பாடி அங்கேயே மார்ச்சரியில் வச்சுறாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி என்ன நடந்தது அப்படின்னு காவல்துறை விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இது மாதிரி நாங்கள் மயில் வேட்டைக்காக வந்தோம். வந்து முயலை தவிர்த்துறப்போ கோழிகள் கத்த ஆரம்பிச்சது. ஒரு ஷெட்டில் இருக்க கோழிகள் கத்தோன்னா பக்கத்தில் இருக்க ஷெட்டுகளும் கத்த ஆரம்பிச்சது. இதை பார்த்து எங்களை ஓடி வந்து விரட்டி பிடிச்சிட்டாங்க. நாங்கள் பயந்து ஓடணும். 4 பேர் வந்த உடனே எங்களை திறத்தோம், டே நெல்லுங்களான்னு எங்களை விரட்டினாங்க. நாங்கள் தப்பிச்சு ஓடணும், எங்களை பிடிச்சிட்டாங்க. அப்போ கோழி திருட தான், கோழி கத்துறதுனால கோழி திருட தான் வந்தீங்களான்னு சொல்லி எங்களை தென்னை மரத்தில் கட்டி வச்சு அடித்தாங்க. அப்போ அடித்ததில் 2 பேரும் அது மாதிரி காயப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் செங்கோட்டையன் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிறார் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கையில் அவர் இறந்து போயிடுறாரு அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. அதன்படியே கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த 4 பேர், அந்த ஊரை சேர்ந்த 4 பேரில் எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கில் விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி அந்த 4 பேரையும் கைது பண்ணி அவங்க பேரில் கொலை வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இப்போ முதல்ல நடந்த சம்பவம் நேற்று இரவு நடந்தது. அதாவது 2025 ஜூன் 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு நடந்தது. அதாவது இன்று அதிகாலை அதில் நடந்தது. இது வந்து 2023 டிசம்பர் 28ஆம் தேதி நடந்தது. இந்த 2 வழக்குகளையும் இவங்க திருட வந்ததாக சந்தேகப்பட்டு பொதுமக்கள் இவங்களை பிடிச்சி அடித்து கண்ணாமூனான்னு அடித்து, நேற்று நடந்த சம்பவத்தில் 2 பேருமே இறந்து போனாங்க. 2 பேரும் பிரதர்ஸ், அண்ணன் தம்பிங்கள். ஆக அந்த 2 பேரோட அப்பா அம்மா கிடையாது. அந்த பையங்க திருட தான் வந்தாங்களா அப்படிங்கிறத தெரியாது. ஆனால் இவங்க சந்தேகத்தில் அடித்து கொண்டுட்டாங்க ஒரு பொதுமக்கள். 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வழக்கில் 4 பேர் அது மாலை நேரத்தில் முயல் வேட்டைக்கு வந்தப்போ அவங்க வந்து ஓடுறதை பார்த்து கோழிகள் கத்த அவங்க வந்து திருட தான் வந்தாங்க கோழிகள் அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடித்து வச்சால ஒருத்தர் இறந்து போகிறார். அதில் 4 பேர் மேலே வழக்கு. இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், திருடர்கள் இருப்பாங்க, திருடுவாங்க, கையும் கிழவும் அவங்கள பிடிங்க. தப்பே கிடையாது, பிடிக்க வேண்டியது உங்களோட கடமை. பிடிச்சி அவங்கள காவல்துறைக்கிட்ட ஒப்படைங்க. அவங்கள நீங்கள் அடிக்காதீங்க, அவங்கள உதைக்காதீங்க, நீங்கள் விசாரணை பண்ணாதீங்க. ஏன்னா அவர் இந்த பாதிக்கப்பட்ட நபர், அதாவது இறந்து போனவரோ இல்லை திருட வந்தவரோ, அந்த நபரோட உடல்நிலை எந்த லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. 2வது கூட்டம். ஒருத்தர் அடித்தார்னா வந்திருக்க எல்லாருமே அடிப்பாங்க. அதுக்கு தான் தர்ம அடின்னு சொல்லுவாங்க. சென்னையில் அதுக்கு பேர் தர்ம அடி. ஒருத்தர் அடித்தான்னா எல்லாரும் அடிப்பான். ஏன் அடிக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. வரவன் போகிறவங்களாம் அடிப்பான். கடைசியில் அவன் இறந்து போவான்.
பாதிக்கப்பட்டது யார்? எல்லாரும் அப்புறம் நாளைக்கு போய் கை கட்டிட்டு கோர்ட்டில் போய் நிற்கணும், அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகணும். அதனால் யாராவது தவறு செய்தால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர் பிடிங்க, 100க்கு ஃபோன் பண்ணுங்கள், காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க 5 நிமிஷம் வந்துடுவாங்க, அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்களை சொல்லுங்கள், திருட வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க விசாரித்து போகிறாங்க. அது அவங்களோட கடமை. தவறு செஞ்சுருந்தால் அவங்க பேரில் கைது பண்ணி, அவங்க எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி அவங்க பேரில் வழக்கு போடுவாங்க, உங்களை சாட்சியாக போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அவங்களை அடித்து உதைச்சி கொண்டுட்டு நீங்கள் கொலையாளியாக குற்றவாளியாக கோர்ட்டில் போய் நிற்கக்கூடாது, ஜெயிலுக்கு போகக்கூடாது, கோர்ட்டில் போய் நிற்கக்கூடாது, நாளைக்கு தண்டனை போடக்கூடாது. அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, நீங்கள் நிச்சயமாக கேர்ஃபுல்லாக நடங்க. உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள், உறவினர்கள்ட்டையும் சொல்லுங்கள். தவறு செய்கிறவங்க, குற்றவாளிகள், திருடர்கள், இவர்களை பிடிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களை அடிக்கிறது, உதைக்கிறது வேண்டாம். காவல்துறை கையில் ஒப்படைச்சிருங்க, காவல்துறை இதை பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.